இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தச்ச ப்ளவுஸில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து தச்சாச்சு. நம்ம தச்ச பின்னாடி இந்த டிசைன் ப்ளவுஸை நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துகிட்டு இந்த துணியை நம்ம 2 மடக்கி நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீளம் எவ்வளோ அப்படின்னா, நம்ம சாரீ லென்த்துக்கு ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மடிப்பு வச்சு நம்ம தைக்கணும். சாரியோட லென்த்துக்கு ஒரு 2 பீஸு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பீஸ் எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சு பீஸை நம்ம தச்சு திருப்பணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வந்து ஈஸியான முறையில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, அதை அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனும் புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தச்சாச்சு. நம்ம தச்சு திருப்பிக்கலாம். அதை ஒரு குச்சியால் நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதை வந்து நம்ம ஒவ்வொரு மடிப்பாக வச்சு தைக்கணும். நம்ம பக்கம் வர்ற மாதிரி ஒவ்வொரு மடிப்பையும் நம்ம தைச்சிட்டே போகலாம். ஒரே மாதிரி சேமாக வந்து அந்த மடிப்புகளை வந்து வச்சுட்டு வாங்க. மடிப்பை வந்து நம்ம அந்த தையல் வந்து எங்கே போடுறோம் அப்படின்னா, 2க்கு நடுவில் போடுறோம். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சைடில் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு வேறு டிசைனாக மாறிடும். இந்த டிசைன் தைக்கணும் அப்படின்னா அந்த மடிப்பை வந்து 2க்கு நடுவில் அந்த தையலை போட்டுகிட்டே வரணும். நம்ம ஒவ்வொரு மடிப்பாக வச்சுட்டு நம்ம தச்சுட்டு கூட ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கஸ்டமர்களுக்கு நம்ம இந்த டிசைனை கூட போட்டு கொடுக்கலாம். ஏன்னா தச்ச முன்னாடி அவ்வளோ ஒரு கிராண்டாக அந்த டிசைனை நம்ம தைச்சிருக்கோம். இப்போ மடிப்பு வச்சு எடுத்துட்டோம். அதை நம்ம தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டில் நம்ம லேஸ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இந்த லேஸை வந்து நம்ம லூஸாக பிடிச்சிட்டு அந்த ரவுண்ட் நெக்கு சேஃபுக்கு நம்ம கரெக்டாக வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பீஸை வந்து இந்த லேஸுக்கு பக்கத்தில் கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு அந்த எப்பயும் போல் அந்த நடுவில் அந்த நம்ம முதலே அடிச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். சைடில் அடிச்சிடக்கூடாது. அந்த 2க்கு நடுவில் அந்த லைட்டாக லேஸ் தெரிகிற மாதிரி அந்த ரவுண்ட் நெக்கில் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சு அடிச்சிட்டோம். இது மேலே வந்து இன்னொரு டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம். இதே துணியில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த துணி வந்து பிரியாமல் இருந்துச்சுன்னா அதே கலரில் துணியில் நீங்கள் டிசைன் பண்ணிடலாம். இந்த துணி வந்து ரொம்ப பிரியுது, அதனால் அதே கலர் நாட்டு எடுத்து நான் அந்த டிசைன் பண்ண போகிறேன். இந்த நாட்டை விட நம்ம அந்த துணியில் நம்ம தைச்சோம் அப்படின்னா இந்த டிசைனை இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து வேறு வழி இல்லை, அதனால் நான் அதே கலருக்கு நான் அந்த லேஸ் வச்சு நான் தைக்கிறேன். உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் தைச்சிக்கோங்க. டிசைன் ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த மடிப்பு வர்ற இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணி நீளமாக அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நம்ம அதில் தான் அந்த 2 இன்ச்சு அளவு வச்சு நம்ம வெட்டியிருக்கோம். அதை வச்சு நீங்கள் 2 இன்ச்சு வச்சிங்கனாவே போதும்.
இப்போ இந்த பீஸை வந்து நம்ம கோடு போட்ட இடத்துல நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக கேப் தெரிகிற மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸையும் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அந்த நாட்லாம் வச்சு நம்ம சுற்றி ரெடி பண்ணிட்டோம். அந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு லேஸ் வச்சு அதில் நம்ம டிசைன் பண்ணுறோம். அந்த ரவுண்டில் அப்படியே ஃபுல்லாக அந்த லேஸ் நம்ம வச்சு அடிக்கும்போது அந்த பிசிறு தெரியாமல் இருக்கும். நம்மளுக்கு 2 சைடும் ஒரு டிசைன் கொடுத்த மாதிரியும் இருக்கும் இது. இப்போ இந்த நாட் நம்ம ரெடி பண்ணி அந்த 2 இன்ச்சுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு பாசி வச்சுட்டு நம்ம அதில் தைச்சிட்டே வந்துடலாம். நம்ம பாசி வச்சு தைச்சிட்டு அந்த சைடில் உங்களுக்கு அந்த நாட்டு மேலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த இது தூக்கிட்டு இருக்காது. இந்த மாதிரி பாசியில் தைச்சிட்டு இப்போ இந்த இடத்துலையும் நம்ம பாசி வச்சு தைச்சிடலாம். இப்போ இந்த 2 மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த 2 மடிப்பையும் இந்த மாதிரி இந்த சைடு ஒரு மடிப்பு, இந்த சைடு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு 2யும் பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பாசி வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக தைச்சிட்டு நான் காமிச்சிக்கிறேன். ஏன்னா அந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நான் 2 பக்கமும் காமிச்சிட்டு அடுத்து வந்து நான் ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது, அப்லோடும் பண்ண முடியாது, நேரம் ஆகும். அதனால் வந்து ஒரு ஸ்டெப்பை மட்டும் நான் எடுத்து நான் போட்டிருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் தைச்சிக்கோங்க. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த துணி எவ்வளோ பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி அந்த டிசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து பிரியத்தான் செய்யும். பிரியாத டிசைனுக்கு வந்து அந்த மாதிரி நாட்டு இல்லாமல் அந்த துணியில் தைச்சி திருப்பிட்டு நீங்கள் அதே சேம் டிசைன் வச்சுக்கோங்க. பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நாட்டு வச்சு அந்த டிசைனை நீங்கள் முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்ச ப்ளவுஸில் இப்போ உங்களுக்கு எல்லாமே நான் வந்து நெக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு தான் நான் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம தைச்ச ப்ளவுஸில் நம்ம ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு தைச்சிட்டு கூட ஒரு டிசைன் ப்ளவுஸும் நம்ம தைச்சி கொடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் தைச்ச ப்ளவுஸில். இதில் வந்து ஒரு பூ சேஃப்புமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோடய வீடியோ எடுத்தே வந்து டெலீட் ஆகிருச்சு, அதனால் போட முடியலை. அந்த பூவோட வீடியோ நிறையா நம்ம சேனலில் இருக்குது, வேணால் அதை போய் பாருங்கள். அந்த பூ வச்சு தைக்கிறதா தைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சும்மா தைக்க விட்டுறதுனாலும் விட்டுடலாம். ஏன்னா அந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ தச்ச ப்ளவுஸில் இவ்வளோ அழகாக ஒரு டிசைன் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை